ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின் பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஜிகே சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு வந்தாங்க. நம்ம ஆல்ரெடி 4 யூனிட் நம்ம ஜிகே முடிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வரது தான் 5வது யூனிட் ஜென்ரல் சயின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உடல்நலம் மற்றும் சுகாதாரம், அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ. இதில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸை பொறுத்தவரையிலும் சயின்ஸ் நாலேஜ் ஏசியா, சயின்டிஃபிக் டம்பர், மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். ஸோ அன்றாட வாழ்வில் சயின்ஸோட அந்த பயன்பாடுகள் தான் கொடுத்துருக்காங்க. அது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாக அதை நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். அது விட்டுருங்க. இது அடுத்து எவால்யூஷன், அப்புறம் பார்த்தா நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அப்புறம் ஹியூமன் டிசீஸ், அப்புறம் என்வால்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம், ஹியூமன் டிசீஸ் ரொம்ப முக்கியம். இதில் ரெண்டுலேருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் விட்டால் இந்த என்வால்மெண்ட்லேருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, அதனால் இந்த 3 டாபிக் நம்ம முதல்ல பார்த்தலாம். மீது நம்ம சிம்பிள் அப்படின்றதுனால நம்ம அதை ஒன்றா கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம உடல்நலம் மற்றும் சுகாதாரம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம உடல்நலம் மற்றும் சுகாதாரத்தில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஊட்டச்சத்துக்கள். ஏன்னா நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஊட்டச்சத்துக்களை பற்றி நம்ம முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம் பாருங்கள். ஸோ ஊட்டச்சத்துக்களின் வகைகள், நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோட வகைகளை பொறுத்தவரைக்கும் ஒரு 5 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புக்கள், வைட்டமின்கள், தாது உப்புகள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 5ஆக வகைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லை, ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்டுகளை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னா கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து உருவாகக்கூடிய கூட்டுப்பொருட்கள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தினசரி நம்மளோட உடலுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 கிராம். ஸோ 200 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்மளுக்கு டெய்லி தேவைப்படுது. இந்த கார்போஹைட்ரேட்ஸை மறுபடியும் 3 வகையாக பிரிக்கிறாங்க: ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை. ஓகேங்களா? இதில் ஒற்றை சர்க்கரை அப்படின்னா ஒரே வகை சர்க்கரையால் ஆனது. இரட்டை சர்க்கரை அப்படின்னா 2 ஒற்றை சர்க்கரைகளால் இணைந்து உருவாக்கக்கூடியதான் இரட்டை சர்க்கரை. பால் மற்றும் தயிர் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு. இதே கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இரட்டை சர்க்கரையை பொறுத்தவரையிலும் அது ஒரு 3ஆக பிரிக்கிறாங்க. இது கொஞ்சம் ரொம்ப முக்கியங்க. ஸோ மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. மால்டோஸ் அப்படின்னா குளுக்கோஸ் இன்னொரு குளுக்கோஸோட சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் மால்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு முளைக்கட்டிய தானியங்கள். முளைக்கட்டிய தானியங்களில் அதான் காணப்படும். அடுத்து சுக்ரோஸ், குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸோட சேர்ந்தால் அதை தான் சுக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து லாக்டோஸ். லாக்டோஸ் குளுக்கோஸும் கேலக்டோஸும் தான் லாக்டோஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாலில் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இருக்கும், கரும்பு சர்க்கரையில் சுக்ரோஸ் இருக்கும். அது தெரியும் உங்களுக்கு, சுக்ரோஸ்னாலே நீங்கள் கரும்புன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இது அதனோட டைப்ஸுங்க. அடுத்து கூட்டு சர்க்கரை. பல ஒற்றை சர்க்கரைலாம் இணைந்து உருவாக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா கூட்டு சர்க்கரை. எடுத்துக்காட்டு கைட்டின், செல்லுலோஸ், ஸ்டார்ச். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த செல்லுலோஸ் ஆல்ரெடி எதுன்னு கேட்டிருக்காங்க, கூட்டு சர்க்கரை. ஸோ கீழே கொடுக்கப்பட்டதில் கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கூட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் ஒரு கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு தான். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து புரதங்கள். கார்போஹைட்ரேட்டுக்கு அப்புறம் புரதங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. அப்படியே நீங்கள் ஒரு கிளாஸ் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். புரதங்கள் அமினோ அமிலங்களால் ஆனது. புரதங்கள் அமினோ அமிலங்களால் ஆனது. இதனோட தினசரி தேவை பார்த்தீங்கன்னா 40 கிராம். இதனோட தினசரி தேவை 40 கிராம் தான் நம்ம உடலுக்கு தேவை. ஸோ அதை 2ஆக பிரிக்கிறாங்க. அவசியமான அமினோ அமிலங்கள், அவசியமற்ற அமினோ அமிலங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை 2ஆக பிரிக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு எக்ஸாமில் பார்க்க வேண்டியது புரதச்சத்து குறைபாட்டால் உருவாகும் நோய்கள். ஸோ புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் தான் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மராஸ்மஸ். ஸோ மராஸ்மஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இதனோட அறிகுறிகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ உடல் எடை குறையும், கடுமையான வயிற்றுப்போக்கு, எலும்பின் போது தோல் போர்த்தியது போன்ற நிலை. ஸோ மராஸ்மஸ் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. மெட்ராஸில் போய் ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெட்ராஸில் போய் ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டோன்னா அவருக்கு என்ன ஆரம்பிச்சது, கண்டினியூவாக வயிற்றுப்போக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் உடல் எடை குறையுது. உடல் எடை குறைய எலும்பு மீது தோல் போர்த்தியது போன்ற ஒரு நிலை அவர் உருவாகிறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த ஷார்ட்கட்டோடு நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புரதச்சத்து குறைபாட்டில் 2வது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குவாஷியாக்கர். குவாஷியாக்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது உப்பிய வயிறு காணப்படும், கை கால்களில் வீக்கம், மெலிந்த முகம். ஸோ குவாஷியாக்கரை நீங்கள் ஒரு குக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை குழந்தை முழுங்கிச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அந்த குழந்தை. ஓகேங்களா? குக்கரை முழுங்க முடியாது, ஆனால் நீங்கள் ஒரு ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்போ குக்கர் முழுங்கிட்டா என்ன ஆகிடுங்க, வயிறு குக்கர் மாரி உப்பிட்டு இருக்கும். வயிறு உப்பந்தால் பார்த்தீங்கன்னா கை கால்கள்லாம் என்ன ஆகிடும், வீக்கமாகிடும். ஸோ கை கால்லாம் வீக்கமாக இருக்கிறதுனால மூஞ்சி என்னவாக இருக்கும், முகம் அவருக்கு சின்னதாக இருக்கும். அப்போ மெலிந்த முகம். இதெல்லாம் குவாஷியாக்கரோட அறிகுறிகள். இந்த ஷார்ட்கட்டோடு நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கொழுப்புகள். ஸோ கொழுப்புகளை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் போதும், நீங்கள் அதை பெருசாக கிளான்ஸ்
ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோனா. செல்லின் அமைப்பை பராமரிப்பதோடு வளர்ச்சிதை மாற்ற பணிகளை வந்து செய்யக்கூடியது வந்து கொழுப்புகள் தான். இது வந்து மனித உணவட்டத்திற்கு அத்தியாவசியமான கொழுப்பு ஒமேகா கொழுப்பு அமிலம். இது ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒமேகா 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் தான் வந்து பார்த்தா நம்மளோட உடலுக்கு தேவையான ஓகேங்களா. நமக்கு தெரியும் ஃபேட்டை வந்து பார்த்தா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாதிரி வந்து ஒமேகா 3 வந்து நம்மளுக்கு உடலுக்கு தேவையானது. தினசரி நம்ம கொழுப்பு எவ்வளோ தேவை அப்படின்னா 35 கிராம். நம்மளுக்கு வந்து 35 கிராம் கொழுப்பு வந்து தினசரியாக தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ பிபி யாருக்கெல்லாம் வந்து பிபி இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ப்ளட் ப்ரெஷர் இருக்கோ அவங்களாம் வந்து PUFA அப்படின்ற எண்ணெயை வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. பாலி அன்சாச்சுரேட் ஃபேட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெயை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே, வைட்டமின் இது தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு நான் கொடுத்தது. வைட்டமின்ஸ் இது முன்னே கொஸ்டின்ஸும் இதில் தான் கேட்டிருக்காங்க. திருப்பும் இதில் வந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகம். ஓகேங்களா. சரி, சிறிய அளவில் தேவைப்படும் மிக முக்கிய ஊட்டச்சத்து பொருள் ஆகும். ஆமாங்க. ஸோ நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய மிக சிறிய அளவில் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து பார்த்தா வைட்டமின். ஆனால் இது நம்மளுக்கு மிக முக்கியமானது. டாக்டர் பன்க் என்பவரால் வைட்டமின் என்னும் வார்த்தை அறிமுகம் செய்யப்பட்டது. பாருங்கள், டாக்டர் பன்க் அப்படின்றவர் தான் வைட்டமின் அப்படின்ற வேர்டை வந்து என்ன பண்ணியிருப்பார், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். வைட்டமின் ஏ தான் வந்து முதல்ல கண்டறியப்பட்ட வைட்டமின் ஏ தான் வந்து முதல்ல கண்டறியப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அப்போது வைட்டமின் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. வைட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையும் வைட்டமின், நீரில் கரையும் வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரியும். இதெல்லாம் வந்து ஃபேட்டில் கரையுமோ அதெல்லாம் வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் அப்படின்னும், எதெல்லாம் வாட்டரில் சால்யூபிள் ஆகுமோ வாட்டரில் கரையுமோ அதெல்லாம் வந்து நீரில் கரையும் வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமினை பொறுத்தவரையிலும் A, D, E, K இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ். ஓகேங்களா. அப்போ கொழுப்பை அடக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதை பாருங்கள், இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும், அடக்கு அப்படின்னு ஞாபகம் இருக்கா. அப்போ கொழுப்பை எப்போ நம்ம என்ன பண்ணோம், அடக்கி வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ADEK அப்படின்றது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ். அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மிஸ் ஆகக்கூடிய BC அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய வைட்டமின். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமினோசிஸ் என்பது வைட்டமின் அதிகமாவதால் ஏற்படும் நோய். ஸோ நம்ம உடலுக்கு தேவையான அளவு கூட வைட்டமின் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமினோசிஸ் அப்படின்ற அந்த நோய்ங்க. அடுத்து சூரிய ஒளி வைட்டமின். தோலில் உள்ள டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் என்னும் பொருள் வைட்டமின் D ஆக மாறுகிறது. ஸோ வைட்டமின் Dயை தான் என்னவா மாற்றுறாங்க, சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதுதான் நம்ம தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற வேதிப்பொருள் என்னவா மாற்றுது, விட்டமின் D வந்து நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுக்குது. அதனால தான் வந்து சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட் என அழைக்கப்படுவது விட்டமின் E. ஆமாங்க, விட்டமின் E தான் வந்து எப்படி அழைக்கப்படுது, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. அடுத்து விலங்கு வைட்டமின். விட்டமின் D வந்து விலங்கு வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வைட்டமின்களே அதனோட குறைபாட்டு நோய்கள். முதல்ல கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் ADEK, அதனோட பேர் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இது இருக்கும். அடுத்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின் எது அதனால் ஏற்படக்கூடிய நோய் என்ன, பாதிப்புகள் என்னன்றது இங்கே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு ஷார்ட்கட் தனியாக போட்டுறேன். ஸோ இது நீங்கள் இந்த இடத்த வந்து இது பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு நான் தனித்தனி வீடியோவில் ஷார்ட்கட் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. இதிலிருந்து தான் வந்து 99% கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 99% இந்த 2 பாக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றதெல்லாம் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காகவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அதுலேருந்து கேட்டாலும் அந்த ஒரு மாதிரி கூட கொண்டு வந்தாலும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோவாக வந்துடும். இது உங்களுக்கு தெரியும், கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க, ஸோ எலும்பு வளர்ச்சி குறைவாக இருக்கும். சோடியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா தசைப்பிடிப்பு, நரம்பு துண்டர்கள் கடத்த இல்லாமை. ஸோ நம்மளுக்கு சோடியம் குறைபாடு ஏற்பட்டால், சோடியம் வந்து சாதாரண உப்பில் தான் அதிகமாக இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுமா, தசைப்பிடிப்புலாம் வந்து ஏற்படும். அடுத்து பொட்டாசியம். ஸோ பொட்டாசியத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே தசை சோர்வு, அதே தாங்க தசை பிடிப்பு தசை சோர்வு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சேம் இஷ்யூ தான். இது உங்க அந்த வாழைப்படத்தில் எது இருக்குதான், பொட்டாசியம் தான் வந்து அதிகமாக காணப்படுது. அடுத்து இரும்புனால நம்மளுக்கு ரத்த சோகை, இது நம்மளுக்கு நல்லா தெரியும். அடுத்து அயோடின், முன்கழுத்து காயலை, எளிய காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்கழுத்து காயலை, இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள், இது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்துட்டோம். குவாஷியாக்கர், மராஸ்மஸ். ஓகேங்களா. அது பாருங்கள், குவாஷியாக்கர், மராஸ்மஸ். குவாஷியாக்கருக்கான அறிகுறிகள் அங்கேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த குழந்தைகள் வந்து பார்த்தோன்னா உணவில் கார்போஹைட்ரேட்டுகள் முக்கியமாக காணப்படும், ஆனால் புரதங்கள் மிக குறைந்த அளவே காணப்படும். ஸோ யாருக்கெல்லாம் குவாஷியாக்கர் நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அங்கே அதிகமாக இருக்குமா, ஆனால் புரதங்கள் வந்து அங்கே இருக்காதான். அப்படிப்பட்ட சூழ்நிலை வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் வந்து குவாஷியாக்கர். நான் சொன்னீங்களா, அங்கே பாருங்கள் வயிற்றில் குக்கர் மூழ்கின அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள், அந்த குவாஷியாக்கர் நோய் வந்து ஏற்படுது. அடுத்து மராஸ்மஸ். இந்த நோயை பொறுத்தவரையிலும் இவங்களோட உணவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் புரதங்கள் மிக குறைவே காணப்படுகின்றன. ஸோ இவங்கள மூணுமே என்னவாக தான் இருக்குமா, குறைவாக தான் இருக்குமா. அவங்களுக்காவது கார்போஹைட்ரேட் கிடைக்குது, இவங்களுக்கு மூணுமே கிடைக்காது. ஸோ இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், இந்தமாரி வந்து ரொம்ப ஒல்லியாக வந்து எலும்பு மேலே தோல் போச்சுங்கிறப்போ ஒரு ஃபீல்டு இருப்பாங்க. ஓகேங்களா. சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அப்படியே ஒரு 1 பாயிண்ட்ஸ் தான், வேகமாக பார்த்துடலாம்.
பாஸ்டரைசேஷன் மெத்தட் அப்படின்றது வந்து லூயி பாஸ்டர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ பாலை 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு 30 நிமிடம் கொதிக்க வச்சுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, குளிர் விட்டுவாங்க. ஸோ அப்படி குளிர் விட்டுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நாவும் பாஸ்டரைசேஷனாக வந்து மாறும். இது ரொம்ப முக்கியங்க. அக்டோபர் 15 உலக கை கழுவும் தினம், அக்டோபர் 16 உலக உணவு தினம், அக்டோபர் 17 உங்களுக்கு தெரியும் வறுமை ஒழிப்பு தினம். ஓகேங்களா, இது உண்மை நீங்களாம் ஞாபகம் வச்சுங்க. இது டாபிக் ஓரியன்டானது. அடுத்து வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது கால்சியம் கார்பைடு. நீங்கள் பார்க்கலாம் நியூஸ்லாம் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, இந்த வாழைப்பழம் வந்து மாம்பழங்களை பழுக்க வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க. அந்த கால்சியம் கார்பைடு அப்படின்றத வந்து அதில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து 2015 ஏப்ரல் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உலக சுகாதார தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியங்க. உலக சுகாதார தினம் அன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7. நம்ம சிலபஸில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கொடுத்துருக்காங்க, சுகாதாரமும் கொடுத்துருக்காங்க. அப்போ சுகாதார தினம் என்றைக்கு அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி அன்றைக்கி தான் வந்து சுகாதார தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ அதனோட கருப்பொருளாக பண்ணை முதல் உண்ணு வரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்து 1954 தான் உணவு பாதுகாப்பு கலப்பட தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து அதுக்கான விதிகள் வந்து 55 உருவாக்கியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியங்க. FCI அப்படின்றது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு வந்து பாருங்கள் அப்ரிவேஷன்ஸ்லேயே இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜிகேல அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது, அதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் FCI, இந்திய உணவுக் கழகம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் IST, இது வந்து தெரியும், இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், ISI அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, IST இல்லை, ISI, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். அடுத்து FUO அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர், அதாவது கனி உற்பத்தி பொருட்களுக்கான ஆணை. நீங்கள் போய் கடையில் ஒரு பழம் வந்து ஒரு பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா இந்த FUO தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. இந்த அங்கீகாரம் கொடுத்துருந்தா அது வந்து தரமானது அப்படின்னு அர்த்தம். அடுத்து FSSAI அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் எல்லா ஹோட்டலையும் இந்த சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மாட்டி வச்சுருப்பாங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் அதனோட விரிவாக்கம். அடுத்து நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிகமான என்ன இருக்குதுங்களா, விட்டமின் சி வந்து காணப்படுகிறது. நெல்லிக்காயில் ஆரஞ்சை விட அதிகமான அளவு விட்டமின் சி காணப்படுகிறது. மருந்துகளின் சர்வதேச சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 24. ஸோ மருந்துகளை சட்டவிரோதமாக கடத்தலாம் இல்லைங்களா, அதுக்கு எதிரான நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 26. புகையிலில் உள்ள நச்சு பொருள் நிக்கோட்டின் ஆகும். ஸோ புகையில் என்ன நச்சு பொருள் இருக்குதுன்னா நிக்கோட்டின் தான் வந்துருக்கு. அந்த பொருள் தான் நம்மளை வந்து புகையிலைக்கு வந்து அடிமையாக்கிடுது. அடுத்து எம்பைசீமா அப்படின்றது புகைப்பிடித்தலால் நுரையீரல் மூச்சுச்சிறைகள் ஏற்படும் வீக்கம். ஸோ கண்டினியூவாக ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மூச்சுச்சிறைகள்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அதை தான் வந்து எம்பைசீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபாக்சியா அப்படின்னா ஹீமோக்ளோபின் பாதித்து ஆக்சிஜன் அளவு குறைதல். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து சுத்தமாக பாதிக்கப்பட்டுனா பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிரும். இதான் வந்து ஹைபாக்சியா. இது ரொம்ப முக்கியங்க. புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே 1, 2004 கொண்டு வராங்க. புகையிலை எதிர்ப்பு நாளாக என்றைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா மே 31 அன்றைக்கி தான் வந்து புகையிலை எதிர்ப்பு நாளாக வந்து கொண்டாடப்படுது. அடுத்து நம்ம டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், இது ரொம்ப முக்கியம். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான், இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் தான் வாய்ப்புகள் அதிகம். இதனால் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். கிரேக்க மொழியில் டயாபெட்டிஸ் அப்படின்னா ஓடுகின்றன அர்த்தம், மெலிட்டஸ் அப்படின்னா இனிப்பு அப்படின்ற மீனிங்க. ஓகேங்களா. ஸோ கணையத்தில் இருக்கக்கூடிய லாங்கஹான் திட்டுக்களில் ஆல்பா செல்கள் பீட்டா செல்கள் இருக்குது. அந்த ஆல்பா செல்களில் இருக்கக்கூடிய குளுக்கோகான் ஆல்பா செல் வந்து குளுக்கோகானையும் பீட்டா செல் வந்து இன்சுலினையும் சுரக்குது. ஸோ இந்த இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஏன்னா அந்த நம்ம கிளைக்கோஸ் வந்து நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாற்றி சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அது மறுபடியும் மாற்றி கொடுக்குறது இன்சுலினோட வேலை தான். ஆனால் அது சரியாக சுரக்கலை அப்படின்னா நமக்கு என்ன அவங்க ஸோ அது பாதிப்பு வந்து ஏற்படும். ஸோ ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா உடலில் உள்ள குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறது தான் ஹைப்பர் கிளைசீமியானுவோம். பாலியூரியானா அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதனால ரொம்ப முக்கியங்க. ஸோ ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா அதிக அளவு குளுக்கோஸ் அதிகரிப்பு, உடலில் வந்து குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகிருது. பாலியூரியானா சிறுநீர் அதிகமாக வெளியேறுது. பாலிடிப்சியானா அதிகமான அளவு தண்ணி குடிக்கிறது. கிளைக்கோசூரியானா குளுக்கோஸ் சிறுநீர் வழியாக வெளியேறுதல். குளுக்கோஸ் வந்து சிறுநீர் வழியாக வெளியேறிட்டே இருக்கும், அதுதான் கிளைக்கோசூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதிகப்படியாக பசி எடுக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலிபேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. பேஜியாக சாப்பிட்றான்னு ஞாபகம் வச்சுங்க, பாலிபேஜியா. ஸோ எடை பிஎம்ஐ பாருங்கள், பிஎம்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பாடு எடை பை உயரம் அப்படின்றது தான். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வீக்கம் தான் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இஸ்கீமியா அப்படின்னா இதய தசைகளுக்கு குறைவான ரத்த ஓட்டம். ஸோ இதய தசைகளுக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் குறையாச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, இஸ்கீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதயத்தில் இருக்க வேண்டிய கொழுப்போட அளவு 200 mg/dL. 200 mg தான் இருக்கணும்.
அதோட அதிகரித்தா தான் நம்மளுக்கு கரோனரி இதய நோய் வந்து ஏற்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புற்றுநோய். ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லை, இருந்தாலும் அப்படியே லைட்டாக இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம் பாருங்க. புற்றுநோய் என்பது லத்தீன் மொழிச்சொல் நண்டு என பொருள்படும். புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழிச்சொல்ல நண்டுன்னு பொருள்படும். ஸோ புற்றுநோய் பற்றிய படிப்பு ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. புற்று செல்கள் ஒரு புதிய செல்களை அழிப்பது மெட்டாசிஸ்டாக்ஸ். ஸோ புற்று செல் வந்து ஒரு இடத்த தோன்றிச்சு அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல செல்லை அழிச்சிட்டு அந்த இடத்த உருவாக ஆரம்பிக்கும். அது மெட்டாசிஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக புற்றுநோய் நாள் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா February 4 அன்றைக்கி தான் கொண்டாடப்படுது. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா November 7 அன்றைக்கி தேசிய அளவில் வந்து விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுது. ஸோ இந்த கார்சினோ இந்த 4 வகையாக பிரிக்கிறாங்க. கார்சினோமா அப்படின்னா எபித்திலிய செல்களில் வந்து ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் தான் கார்சினோமான்னு சொல்கிறாங்க. தசை திசுக்கள் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் தான் சார்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பு மஜ்ஜையில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் தான் லுக்கேமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அந்த காரணிகள் வந்து கார்சினோஜென்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. புற்றுநோய் உண்டாக்கும் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோஜெனிக் வைரஸ். ஓகேங்களா? ஸோ இதில் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் குறைபாட்டு நோய்கள் தான் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டாக வந்து சொல்லிவிடுவேன். ஸோ வேகமாக ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுக்குற பாருங்கள். உடல்நல சுகாதாரம் பார்த்தோம், ஊட்டச்சத்தோட வகைகள் பார்த்தோம், அது 5 வகையாக பிரிக்கிறாங்க பார்த்தோம். கார்போஹைட்ரேட்டை பொறுத்தவரையிலும் அது 3 பிரிக்கப்பட்டிருக்கு. ஒட்டச்சக்கரை, இரட்டைச்சக்கரை, கூட்டுச்சக்கரை. அந்த இரட்டைச்சக்கரை கூட்டுச்சக்கரைக்கான எடுத்துக்காட்டுகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து புரதங்களில் ரொம்ப முக்கியமாக பார்த்தது மராஸ்மர் மற்றும் பாசியாக்கரும். அதனோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதுதான் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து நம்ம விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியம். விட்டமின்ஸை பொறுத்தவரையிலும் இது ரொம்ப குறைவான அளவு தான் தேவைப்படும். டாக்டர் பன்க் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இதில் கொழுப்பில் கரையும் வைட்டமின், நீரில் கரையும் வைட்டமின் 2 பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னன்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சில 1 weight பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பாஸ்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். October 5 உலக கழிவு தினம், October 16 உலக உணவு தினம்னு பார்த்தோம். வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைக்க வந்து கால்சியம் கார்பைடை யூஸ் பண்ணுறாங்க. உலக சுகாதார தினம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில விரிவாக்கங்கள் பார்த்தோம். FC அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ISI அப்படின்னா இந்தியா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டு, FAO அப்படின்னா ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர், அப்போ FSSAI அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களோட 20 மடங்கு அதிகமான வைட்டமின் சி இருக்குது. மருந்துகள் மீது சர்வதேச சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் வந்து ஜூன் 26. புகையில் உள்ள நச்சுப்பொருள் வந்து நிக்கோட்டின். எம்பைசீமா அப்படின்னா புகைப்பிடித்தலால் நுரையீரலோட மூச்சு சிற்றர்கள் வந்து ஏற்படக்கூடிய அந்த வீக்கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பைசீமா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? புகையில எதிர்ப்பு சட்டம்னா May 1 அன்றைக்கி கொண்டு வந்தாங்க. புகையில எதிர்ப்பு நாள் வந்து May 31. டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னா குளுக்கோஸ் வந்து உடலில் அதிகரிக்கிறது. பாலி யூரியா அப்படின்னா சிறுநீர் அடிக்கடி போகிறது. அடிக்கடி தண்ணி குடிச்சோன்னா பாலிடிப்சியா. குளுக்கோஸ் வந்து சிறுநீர் வழியாக போச்சுன்னா அதை கிளைக்கோசூரியான்றாங்க. அதிகப்படியான பசி எடுக்கிறது பாலிபேஜியான்றாங்க. இதெல்லாம் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம சொன்ன போல் வந்து ஜிகே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த 2 ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு வந்து இன்றைக்கே வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ முடிச்சிடுறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.